வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். முன்னோர்கள் ஆசியும் அமாவாசை ரகசியமும். அமாவாசை வழிபாடு எதுக்காக செய்கிறோம்? உங்கள் கஷ்டம் தீர இதை மட்டும் செஞ்சால் போதுங்க. முன்னோர்கள் ஆசி பெற வேண்டுமா? அமாவாசை மகிமையை தெரிஞ்சுக்கணும். புதிய தொழில் தொடங்கணுமா? அதுக்கு இன்றைய நாள் சிறந்த நாள். அது ஏன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாம் எதுக்காகங்க முன்னோர் ஆசியை வாங்கணும்? பித்திருக்கள் ஆசி நிச்சயம் நம்ம வாங்கணும். ஏன்னு கேட்டால், நம்ம இன்றைக்கி இந்த பூமியில் வாழறதுக்கு அவங்க ஒரு காரணம். நம்முடைய உடல், உயிர் மற்றும் அறிவு, வாழற வாழ்க்கை, வசதி எல்லாமே அந்த ஜீவன்களின் வரங்கள் தான். அதனால தான் நம்ம நல்லா இருக்கிறோம். சிலர் கூட நினைப்பீங்க, ரொம்ப தப்பு பண்ணுறாங்க, எப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னா, அது முன்னோர்களுடைய அந்த ஆசினால தான். அதனால் நம்ம நிச்சயமாக இன்றைக்கி அமாவாசை வழிபாடு செய்யணும். செய்யலைன்னா என்னங்க ஆகும்? அவங்க தான் இல்லையே. செய்யலைன்னா ஒன்றும் இல்லைங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் தொடங்குகிற எல்லா நிகழ்ச்சியுமே ஏதோ ஒரு வித தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். குழந்தைக்கு கல்யாணம் நிச்சயமாகும், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால தடங்கள் வரும். பையனுக்கு இன்டர்வியூ வரைக்கும் போயிருப்பான், ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் வரும். நீங்கள் வீட்டில் எது நல்லது செஞ்சாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். நிம்மதின்றது இல்லாமல் இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், ஏதோ ஒரு தவறு நடக்குது. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். குலதெய்வத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது. நம்ம முன்னோர்களை அவமதித்தோம்னா முதல்ல கோவப்படுறது இந்த குலதெய்வம் தான். ஏன் குலதெய்வத்துக்கு கோபம் வரும் அப்படின்னா, முன்னோர்கள் வம்சங்களை அத்தனையும் அந்த குலதெய்வம் தெரிந்திருக்கும். அந்த வம்சத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு உயிரின் எண்ணத்தையும் அது நல்லா புரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் யாரை துன்புறுத்தினாலும் அது அந்த குலதெய்வத்துக்கு பிடிக்காது. அவங்க என்ன என்ன காரணத்துக்காக தியாகம் பண்ணாங்க, அந்த குடும்பத்துக்கு என்ன என்ன தியாகத்துக்கு எப்படி எப்படி வாழ்ந்தாங்க, அத்தனை விஷயமும் உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் குலதெய்வத்துக்கு நல்லா தெரியும். அந்த அவ்வளோ தியாகம் பண்ண ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காத காரணத்தினால நீங்கள் அவங்கள அவமரியாதை பண்ணதான்னு நினச்சிட்டு அமாவாசை கும்பிடலைன்னா உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த குலதெய்வம் கோச்சிக்குமா இல்லையா? எல்லா விஷயமும் தெரிஞ்சதாச்ச. நிச்சயமாக நம்ம முன்னோர்கள் கோச்சிக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த குலதெய்வத்தால் அதை தாங்க முடியாது. இவ்வளோ நல்லது பண்ண இவங்களை இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த குடும்பத்துக்கு இனி எந்த நல்லதும் உள்ள நுழைய விடக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்கும் தடை போட்டுரும். அப்போது நம்மளுக்கு குலதெய்வத்துடைய அருள் எதுக்குமே கிடைக்காது. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனால் கூட நமக்கு அந்த குலதெய்வம் பார்க்க வழி அமைச்சு கொடுக்காது. எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு கூட உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் தான் பண்ணும். நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை. இதனால் பாதிக்கப்பட்டவங்க நம்ம மாத்திரம் இல்லைங்க. ராமர் கூட காட்டில் பாதிக்கப்பட்டார். தசரதனுக்காக அமாவாசை செய்யாதப்போ அனுமன் கூட பாதிக்கப்பட்டார். அந்த மாதிரி கடவுளுக்கே அந்த நிலைமைன்னும் போது நமக்கு எம்மாத்திரம். அதனால் அந்த குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக செஞ்சுருங்க. பெருசாக ஒன்றும் இல்லைங்க. எள்ளும் தண்ணியும் சுத்தமான இடத்துல தெளிச்சா கூட போதும். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன சமையல் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல. அந்த முன்னோர்களை நினச்சி செஞ்சு ஒரு வழிபாடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்த விஷயம், நாம் செய்கிற ஒரு சாதாரணமான உணவு தான். அதை செஞ்சுட்டு ஒரு காக்காக்கு வச்சா அது முன்னோர்களுக்கு செய்கிற ஒரு நன்றிக்கடன் மாதிரி. அவங்களுடைய ஆசி நம்மளுக்கு கிடைக்கும். இதனால் ஜாதகத்தில் இருக்கிற தடை நீங்கி குலதெய்வத்துடைய அருள் முழுமையாக கிடைக்கும். இது குடும்பத்தில் அமைதியும் சந்ததிகள் எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்கும் நீங்கள் செய்கிற ஒரு டெபாசிட் மாதிரி. நாம் எதுக்கு நல்ல செயலை இன்றைக்கி தொடங்குகிறோம், அதாவது அமாவாசை நாளில் நல்ல நல்ல செயல்களை தொடங்கிறதுக்கு காரணம் இருக்குங்க. ஒரு சுழற்சியோட முடிவு மற்றும் புதிய சுழற்சியின் தொடக்கம். அதாவது புதிய விதை சந்திரன் மறைந்து வளர தொடங்குகிற இந்த நாளில் நம்ம செய்கிற
நல்ல காரியங்கள் தொடங்கினா அது வளர்பிறை சந்திரன் போல் மெல்ல மெல்ல வளர்ந்து முழு சக்தியாக பௌர்ணமி மாதிரி உங்களுக்கு நிறைவான அந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதனால தான் அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை கொடுக்கும், உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய நேர்மறை எண்ணங்களோடு ஒரு செயலை தொடங்கிறது நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதனால் அமாவாசையில் நல்ல செயல் செய்கிறது நல்லது. இன்றைக்கி நாள் இறை வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்த நாள். எதுக்காகன்னா அமாவாசை அன்னைக்கு சந்திரனின் ஆதிக்கம், அதாவது சக்தி குறைவாக இருக்கும். மனுஷனுடைய மனநிலைக்கு அந்த சந்திரனுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குங்க. இந்த சந்திரனுடைய நிலை பாதிப்படையும் போது மனநிலை சற்று தடுமாற வாய்ப்பு இருக்குது. மனசுக்கு அதிபதி சந்திரன். அன்னைக்கு மனசு தடுமாற ஆரம்பிச்சதுன்னா அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். அதனால் அன்னைக்கு நீங்கள் அந்த மனசை திடப்படுத்த இந்த இறை வழிபாடு நினைக்கிறதுனால ரொம்ப ஆற்றலும் மனசை ஒருநிலைப்படுத்தி நினைக்கிறதுனால இந்த குழப்பம் நீங்கி உங்களுக்கு தானாக சக்தி கிடைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. அதனால தான் இறை வழிபாடு அவசியம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நீங்கள் வணங்குங்க. நிச்சயம் அதை வணங்க அன்னைக்கு அந்த மனநிலை குழப்பமாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் நீங்கள் எடுக்கிற முடிவு அத்தனையும் அன்னைக்கு தானே நீங்கள் தொழில் தொடங்குறதோ நல்ல காரியம் தொடங்குறதோ. அதனால தான் இந்த இறை வழிபாடும் அதுவும் சேர்ந்து உங்களுக்கு நிறைய ஆற்றலை கொடுக்கும். அன்னைக்கு நீங்கள் வணங்குற கடவுளுக்கோ உங்களுக்கு மனசு நிலை இல்லாமல் ஒரு நிலைப்படுத்துறதுனால ஆற்றலை அதிகமாக கொடுக்குங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு நிச்சயமாக காகத்துக்கு ஒரு பிடி சாதம் வைங்க. அது உங்கள் முன்னோர்களுக்கு போகிறதுக்கு ஒரு எளிய வழி. முடிஞ்சால் ஒரு ஏழைக்கு உணவு தானம் செய்யுங்க. இது உங்களுக்கு புண்ணியத்துக்கு முதல் படி. அது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் தொடங்க வைக்கும். இந்த சின்ன சின்ன தானங்கள், வாயில்லா ஜீவனுக்கு உணவு, பசுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, இது அத்தனையும் உங்கள் குடும்பத்துக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்குங்க. முதல்ல மன அமைதிக்கு தியானம் பண்ணுங்க. நிச்சயமாக இறை வழிபாடு பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த நாள் இன்றைக்கி தான். மனசுக்கும் உடலுக்கும் ஒரு வித அமைதி கிடச்சிடும், தைரியம் கிடச்சிடும். இந்த தைரியத்தோட இன்றைக்கி நீங்கள் தொடங்குகிற தொழில்கள் விருத்தியாகும். இன்றைக்கி உங்கள் மனநிலை ஸ்டடியாக இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற ஒரு விஷயமும் தடுமாற்றம் இல்லாமல் போய்கிட்டே வளர்ச்சியாக பௌர்ணமியை நோக்கி போகும். இன்றைய நாள் பல முருகன் கோவில்களில் விசேஷ பூஜைகள் நடக்கும். இது முக்கியமான ஒன்று. நீங்கள் முருகப்பெருமானின் பக்தன் என்றால் அமாவாசையை விட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. முருகனுக்கு வழிபாடு இன்றைக்கி கூடுதலாக நடக்கிறதுக்கு காரணம் இருக்குங்க. தைரியமும் சக்தியும் கிடைக்கிறதுக்கு எளிய வழிதான் இந்த முருகனுடைய வழிபாடு. இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம முருகன் கையில் இருக்கிற வேல் தான். இது அவர்கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண ஆயுதம் மாத்திரம் இல்லைங்க, மிக பெரிய தத்துவத்தின் அடையாளம். அதன் வடிவத்தை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அதில் ஒரு ரகசியம் இருக்குது. முருகன் கையில் இருக்கிற வேலோட வடிவம் அறிவு மற்றும் அறிவாற்றல் இதெல்லாம் நிறைஞ்ச ஒன்று. அதாவது அந்த தண்டு நீட்டாக இருக்கிறது ஆழமான மன உறுதியை ஸ்டெடியாக காமிக்கிறது, அறிவை குறிக்குது. மேல் பகுதி அகன்று இருக்கிறது விரிஞ்ச மற்றும் பரந்த உலக அறிவை குறிக்குது. நுனி பகுதி கூர்மையான முனை, இது ஒரு புள்ளியில் குவியறதுனால கூர்மையான புத்தியை குறிக்குது. அதாவது ஒரு மனுஷன் அறிவு ஆழமாகவும் அகலமாகவும் கூர்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வேல் உணர்த்துது. இது அதோடு மட்டும் இல்லாமல் சக்தி கையால் வழங்கினதுனால அந்த ஆதி பராசக்தியும் அந்த ஆற்றல் அதிகமாக அந்த வேலில் இருக்குது. அதனால் இன்றைக்கி வேல் வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் சக்தியும் ஆற்றலும் அதிகமாக கிடைக்கும். முருகனுடைய அருளோடு சேர்ந்து இந்த வேல் வழிபாட்டையும் நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி நாள் மட்டும் இல்லைங்க, ஒரு அமாவாசைக்கும் நீங்கள் நிச்சயமாக இதை தவறாமல் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக
சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி சிலர் பாருங்கள், எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த அமாவாசை பூஜையை மாத்திரம் விடவே மாட்டாங்க. ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க எந்த இடத்துலையும் இறங்குறதே கிடையாது, உயர்ந்துக்கிட்டே தான் போகிறாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அமாவாசை பூஜை கரெக்டாக செய்கிறவங்கெல்லாம் உயர்ந்த நிலையை அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. டவுன் ஆனதாக சரித்திரமே கிடையாது. இந்த அமாவாசை வழிபாடுக்கும் குலதெய்வத்துக்கும் நீங்கள் தொடங்க போகிற வியாபாரத்துக்கும் புத்தி கூர்மைக்கும் எல்லாத்துக்கும் இறை வழிபாட்டுக்கும் எல்லாத்துக்கும் சிறந்த நாள் தான் இந்த அமாவாசை. அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவு. அமாவாசை தினத்தை தவற விடாதீங்க. எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் தைரியமாக எடுங்க. இது உங்களுக்கு ஆற்றலை வளர்த்து சிறப்பான முடிவை தரும். இது தொடங்கிட்டே தான் இருக்கும், வளரக்கூடியது தான். நீங்கள் பூஜை பண்ணாலும் அதுவும் வளரக்கூடியது, தொழில் பண்ணாலும் அதுவும் வளரக்கூடியது, தானம் பண்ணாலும் அதுவும் பல மடங்கு வளரக்கூடியது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் வளரக்கூடியது. ஒரே ஒரு நாள் தான் நீங்கள் மாதத்தில் முன்னோர்களுக்காக செய்கிறீங்க. இந்த சந்தோஷம் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்குங்க. உங்களுக்கு எப்போ வேணாலும் அருள் புரிய தயாராக இருக்கும். இந்த குலதெய்வத்துக்காக நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம யாருக்கு வேணாலும் மரியாதை கொடுக்காமல் இருக்கலாம். குலதெய்வம் இல்லைன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையே கிடையாது. நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாது. ஆனால் அவங்களாம் கவலைப்படாதீங்க. நம்ம மேல்மலையினூர் அம்மா இருக்காங்க, அவங்கள குலதெய்வமாக நினைக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியலன்னா கவலையே கிடையாது. மேல்மலையினூர் அம்மனை விடாதீங்க. நன்றி. மீண்டும் நல்ல பதிவுக்கு சந்திப்போம்.